ஹலோ buddies, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹிடன் அனிமே சேனல் தான். ஸோ மறக்காம பாருங்க, முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணி மறக்காம அதை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், நம்பிக்கிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சரி, ஓகே, இந்த சீரிஸ்ல உங்களுக்கு எதுவும் பிடிக்கல, இல்லை இந்த சீன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த சீனை டைம் ஸ்டாம்போட மென்ஷன் பண்ணி சொல்லுங்க. ஏன்னா அப்போ தான் எனக்குமே அது வந்து தெரிய ஆரம்பிக்கும், நான் வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோவே மறுநாள் ஸ்கூல்ல போய் உட்கார பாருங்க. மறுநாள் ஸ்கூல்ல போகும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு செம காண்டா இது. என்னன்னா கிளாஸ்லயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோமே நல்லா நோட்டீஸ் பண்றாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் மூஞ்சியை ஒருத்தி உடச்சிருப்பாங்க. ஆக்சுவலி வேணுனே உடைக்கல, தெரியாம தான் உடைச்சிருப்பா. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் மேல தப்பு, ஏன்னா அவள் தான் ஸ்பேஸ் அவுட் ஆயிருப்பா. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு மேலே நம்ம ஹீரோயின் கிட்ட எப்படியாச்சும் சாரி கேட்கணும் அப்படின்னு மாதிரி மூஞ்சி பார்த்துட்டு இருக்கா பாருங்க. அதை நம்ம ஹீரோமே நோட்டீஸ் பண்ணிக்கிறான். அப்படி நம்ம ஹீரோயின் மூஞ்சியை பாக்குறா பாருங்க. பார்த்தா மூஞ்சில என்னமே எழுதி ஒட்டியிருக்காங்க, என் மூஞ்சியை தொடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவளுமே சைட்ல உள்ள மில்க் பாக்ஸ் இருக்கும் பாருங்க, அந்த மில்க் பாக்ஸ் எடுத்து ஒளிய வச்சுக்கிறா. ஒளிய வச்ச கூட அவன் ஃப்ரெண்ட்ஸ்ல உன்னோட மில்க் பாக்ஸ் எடி அதுக்குள்ள குடிச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்ல நான் வாங்கவே இல்லை, நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோமே என்ன யோசிச்சா, ஒருவேளை அவளுக்கு வீட்டுக்கு போற வழியில நாய்க்கெல்லாம் கொடுப்பாளோ, அந்த அளவுக்கு நம்ம நல்லா பொண்ணா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. பார்த்தா லைப்ரரியில வந்துட்டு இவளையும் பாத்தீங்கன்னா கார்ன்ஃபிளெக்ஸ் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ற மாதிரி மில்க் ஷேக் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அடி பாவி, இதுக்குதான் நீ ட்ரை பண்ணியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே யோசிக்கிறான். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை மிக்ஸ் பண்ண போகும்போது இங்க பாரு அது வெறும் பாக்ஸ், ஏதாச்சும் டம்ளர் ஏதாச்சும் பாத்திரத்துல மிக்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு பாத்திரமே இல்லப்பா அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுக்காக பாத்திரம் இல்லாட்டி வா கிச்சன்ல போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான் பாருங்க. என்னது கிச்சன்லயா, உண்மையாவே சொல்றியா அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே எனக்கு நீயே எடுத்துட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா பாருங்க. அவனே பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கான். ஹே நான் சும்மா தான்டா சொன்னேன், சரி ஓகேவா நம்ம என்ன சேர்ந்து போலாம்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க பாலை கொண்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவே பாத்தீங்கன்னா பாலை கொட்டாம கொண்டு வந்துட்டு இருக்கான். சரி ஓகே எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கறா பாருங்க. நம்ம ஹீரோக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரியல. ஆமா நம்ம எதுக்கு ஹெல்ப் பண்றோம், நம்ம எதுக்கு அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் பாத்தீங்கன்னா கிச்சன் போய் ட்ரை பண்ணி பாக்குறாங்க. பட் கிச்சன் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் லாக் ஆயிருக்கு. சரி ஓகே இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ண ட்ரை பண்றா. இல்ல வேணாம் லேப் இருக்கும், லேப் ஏதாச்சும் பாத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு லேப் கூட்டிட்டு போறான். லேப்ல உள்ள பொருள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது கவலைப்படாத கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு இருக்கான். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சத்தம் போடாத உள்ள யாரா இருக்காங்க, சோ அமைதியா இருக்க நம்ம ஹீரோயின்மே சொல்லிட்டு இருக்கா. சோ அட் சேம் டைம்ல நம்ம ஹீரோமே வெயிட் பார்த்து அளந்துகிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கான். டேய் நீ பண்றது சிரிப்பா வருதா, இதெல்லாம் வெயிட் பார்த்து யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற கண்டிப்பா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரெக்டா மிக்ஸ் பண்ணி தரான். இந்த ஷேக் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். அவளுமே இது வந்து டேஸ்டா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சோ இதை நீங்க டெஸ்ட் பண்ணி பாருன்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்டமே கொடுக்குறா பாருங்க. நம்ம ஹீரோவே பாத்தீங்கன்னா சாப்பிட்டு பாக்குறான். பரவாயில்ல நல்லா இருக்கே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா குடிக்க ஆரம்பிச்சிடறா. அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா டீச்சர் வந்துடுறாங்க. அங்க இருந்து என்னடா பண்றீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை கொப்பளிச்சிடா பாருங்க. சோ மொத்தமா கீழே கொட்டிடுது. சார் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மேல அந்த கொட்டினதுக்கு அப்புறம் என்னடா நடக்குது இங்க, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டு இருக்காங்க. சோ ஃபைனலி பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஸ்டாஃப் கிட்ட மாறிட்டாங்கன்னு சொல்லலாம். இப்போ மறுநாள் ஆகுது. மறுநாளுமே பாத்தீங்கன்னா ஹீரோயின் மூஞ்சி உடச்சிருப்பாங்க. அந்த பொண்ணே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை சுத்தி வந்துட்டு இருக்கா. இங்க பாரு என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா சாரி கேட்க வரா. பட் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தொடச்சிட்டு இருக்கும்போது அந்த சைடு கர்ச்சிப்பை வெளியே விட்டுருவா. வாங்கிட்ட போய் தொடக்க சொன்னேன்டி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா திட்டிட்டு இருக்கா. அதுக்கு பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஃப்ரெண்டான இன்னொரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு சொல்லிட்டா என்ன இன்னுமா நீ சாரி கேட்கற அப்படின்னு கேட்கும்போது இங்க பாரு அவ வந்து கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் எது கேட்கணும் அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு அவ கண்டுக்கலைன்னா இருக்கட்டும், பட் இருந்தாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் வேற ஏதாச்சும் பிரச்சனை வரும்போது அந்த பொண்ணு கண்டுக்குச்சுன்னா கண்டிப்பா இது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாகும். ஸோ சாரியை சீக்கிரமா கேட்க ட்ரை பண்ணு, உன் மேல தப்பே இல்லாட்டியும் நீ தானே மூக்க உடைச்ச, பட் இருந்தாலும் லைட்டா சாரி கேட்டனாலும் எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே இதெல்லாம் வான் தப்பு தான், எதுக்கு அந்த பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூஞ்சி உடச்ச பொண்ணே பாத்தீங்கன்னா ஜெலஸ் ஆயிட்டு போயிடுறா. இப்போ லைப்ரரி தான் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா லைப்ரரியில பாத்தீங்கன்னா அந்த மூஞ்சி உடச்ச பொண்ணுமே நம்ம ஹீரோயின் கிட்ட எப்படியாவது சாரி கேட்கலாம்னு சொல்லிட்டு இப்பமே ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நெட்ல ஹீரோமே சரி ஓகே அவ அதுக்கு தான் வந்திருக்கா, நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோயின் விடுற மாதிரி தெரியல. போன்ல உள்ள போட்டோ காமிச்சிட்டு இருக்கா. பாக்குறேன் எவ்வளவு ஃபன்னியா இருக்கு. அது மட்டும் இல்லாம மூஞ்சியை ஸ்வாப் பண்ணி போட்டோ எடுத்தோம் எப்பவுமே கூலா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பாருங்க. நம்ம ஹீரோக்கு வேணும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பட் இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும், எப்படியாச்சும் அந்த பொண்ணு வாங்கிட்டு சாரி வச்சுட்டா ரொம்பவே ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சோ அந்த பொண்ணுமே அதுதான் கேப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சோ நான் இங்க இருந்து கிளம்புறதுக்காக ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுக்கிறீங்க பாருங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே பார்த்து அந்த இடத்துல கிளம்பிடுறான். அப்படி பாத்தீங்கன்னா வெளியே நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்கா, அவளுமே இந்த இடத்துல இருக்கா. எந்த நேரம் பார்த்தா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நோட் பண்ண வந்திருப்பா ரெண்டு பேருக்குள்ளயும். சோ அந்த மூஞ்சி உடச்ச பொண்ணுமே இதாண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பட் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின்மே நார்மலா பேசிட்டு இருக்கா. இன்னும் ரொம்ப நார்மலா எடுத்துக்கிறா. உண்மையிலேயே இவளுக்கு நம்ம மேல கோவமே இல்லையா, நம்மளாலதான் ஒரு போட்டோ ஷூட்டே போச்சு, பட் இருந்தாலும் இவளுக்கு கோவமே பரலையே, ரொம்ப நல்ல பொண்ணா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின்மே சொல்லிடுறாங்கன்னு பார்த்தா இந்த நான் ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரி போட்டோ எடுக்க முடியாது ஏன்னா மூக்கு உடஞ்சு போச்சுன்னு சொல்றா பாருங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணே புரிஞ்சுக்கிறா. ஓகே சாரி கேட்க தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூஞ்சி உடச்சு பொண்ணு நான் ரொம்பவே சாரி கேட்டுக்கிறேன், நான் வேணுனே பண்ணல தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இல்ல அது ஏன் மேல தப்பு, நான் தான் உன்னை கவனிச்சிருக்கணும், நான் தான் வந்து கவனிக்காம விட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்மே பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த உனக்கு வந்து சாக்லேட் தரேன்னு சொல்லிட்டு சாக்லேட் எடுக்க போறா பாருங்க. பார்த்தா ஆல்ரெடி தின்னு போன சாக்லேட்டா இருக்கு. சோ எல்லா கவரையும் பாத்தீங்கன்னா குப்பை மாதிரி அங்கேயே போட்டு வச்சிருக்கா. அண்ட் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கால அவள
அவளுமே உள்ள வந்துடுறா. இங்க பாரு நான் மட்டும் எடுக்க முடியாது, சோ எல்லாரும் சேர்ந்து எடுப்போம்னு சொல்லிட்டு சேர்ந்து எடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அப்புறம் அந்த மூஞ்சி உடச்சு பொண்ணும் 2 பேருமே பார்த்தா பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே நீ சாரி கேட்ட அதோட ஒன்று நிப்பாட்டிக்கலாம், அவளுமே பெருசா எடுத்துக்கல, சோ எதுவுமே பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவுமே பாத்தீங்கன்னா சைக்கிளை ஓடிட்டு போகாம சைக்கிளை உருட்டிட்டு போயிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை பத்தி கம்ப்ளீட்டா நினைச்சிட்டு போயிட்டு இருக்கான். அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கா, நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் அதே டைம்ல போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல ஒரு ஸ்டோர் இருக்கு, அந்த ஸ்டோர்ல இருந்து நம்ம ஹீரோயினுமே வந்துடுறா. அவளுமே சொல்லிட்டானா நீ வந்து பிக்கப் பண்ணி டிராப் பண்ணி அப்படின்னு சொல்லும்போது என்ன பிக்கப் பண்ணி டிராப் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினே பாருங்க சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே பாத்தீங்கன்னா சரி சொல்லிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு உட்கார பாருங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறோம்னா என்ன சைடா உட்காரமா ஸ்ட்ரைட்டா உட்காரான், கர்ட் வேற போட்டிருக்கா, ரொம்ப ஏதாச்சும் பிரச்சனை ஆயிர போகுது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. இல்ல பரவாயில்ல, அது மட்டும் இல்லாம மத்தவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே யோசிச்சுட்டு இருக்கான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மீது அவ கையில 2 ஜூஸ் பாட்டில் இருக்கும். அந்த ஜூஸ் பாட்டில் எடுத்துட்டு பாரு இந்த பொண்ணு எனக்காக ஜூஸ் பாட்டில் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் மீன் வெறும் மூடியை மட்டும் கழுவி கொடுக்குறா, மிச்ச ஜூஸ் அவளே குடிக்க ஆரம்பிக்கிறா. அதான பார்த்தேன் இவ்வளாச்சும் சாப்பாடு ஷேர் பண்றாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே பார்த்து மென்ஷன் பண்ணிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து என்ன கிளப்ல இருக்கு அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து டேட்டா ப்ராசஸிங் கிளப்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அந்த கிளப் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும், வீக்லி மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே நானுமே உங்க கிளப்ல சேர போறேன்னு சொல்றா பாருங்க. என்னது ஏன் கிளப்ல, ஏன் ஆல்ரெடி பேஸ்கெட் பால் கிளப்ல இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். இல்ல நானுமே பேஸ்கெட் பால் ஆடுறது இல்லை, அது மட்டும் இல்லாம இங்க பாரு விளாண்டப்ப எனக்கு வந்து அடிபட்டுருச்சு, எனக்கு தெரிஞ்சு நான் வந்து கிளப் மாறது ரொம்பவே நல்லதா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே அதுக்கு எதுக்கு டேட்டா ப்ராசஸிங் கிளப் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் எல்லாம் ஒரு காரணமா தான் சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. ஒரு ஃபைனலி பாத்தீங்கன்னா இறக்கி விட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் மேனு இந்த இது உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளே பார்த்தா ஜூஸ் எடுத்து கொடுத்துறா இன்னொரு பாட்டில. நம்ம ஹீரோக்குமே ஆச்சரியம் என்னது இப்போ ஃபுட்டை ஷேர் பண்றான்னு சொல்லிட்டு அந்த அவனுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கொடுத்த மாதிரி கேப்பை வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின்மே அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. சரி ஓகே போயிட்டு வரலாம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுநாள் ஆகுது. மறுநாள் பாத்தீங்கன்னா கிளாஸ்ல டீச்சருமே இம்பார்ட்டன்டான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. பட் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்காம அவளுமே எரேசர் வச்சு விளாண்டுட்டு இருக்கா. என்னமா நினைச்சிட்டு இருக்கா, டீச்சர் பார்த்துட்டு இருக்காருமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயுமே பாத்தீங்கன்னா மனசுல சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துல அந்த டீச்சர் என்ன சொல்றேன்னா இங்க பாருங்க நான் எல்லாரையும் தான் பேசிட்டு இருக்கேன், யாரோ லைப்ரரியில சாப்பாடா சாப்பிட்டுட்டு அங்கேயே மொத்தமா குப்பையை போட்டு வந்துடுறீங்க அப்படின்னு சொல்லும் போது ஏமாடா அதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க பாருங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் என்ன சொல்லிட்டு இருக்கானா இல்லைங்க அதெல்லாம் எனக்கு சம்மந்தம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நான் எப்பவுமே லைப்ரரியில சாப்பிட்டா நான் வந்து குப்பையை வந்து வெளியே டஸ்ட் பாக்ஸ்ல போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சோ அவளே அவ வாயால மாட்டிக்கிட்டான்னு சொல்லலாம். அப்போ நம்ம ஹீரோயின் எல்லாரும் பாக்குறாங்க பாருங்க. அப்போ அவளுக்கு சுத்தமா புரியல, அவளே வாயால மாட்டிக்கிட்டோம் அப்படின்றது. என்னடா இது, இந்த பொண்ணு ஒரு டம்மின்னு தெரியும் பட் இந்த அளவுக்கு ஒரு டம்மியா இருக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே பாத்தீங்கன்னா மனசுலேயே சொல்லிட்டு இருக்கான். அப்படி அந்த வீக்கெண்ட் ஆகுது. வீக்கெண்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோமே அவங்க அக்கா கூட ஃப்ரெண்ட்ஸ் சில்லிஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருப்பான் பாருங்க. அப்போ நம்ம ஹீரோயினே பாத்தீங்கன்னா சைடு வந்துருவா ஃப்ரெண்டு கூட. அப்போ நம்ம ஹீரோயின்மே நம்ம ஹீரோவை பார்த்து நோட்டீஸ் பண்ணிடுவா. ஸோ நம்ம ஹீரோயின் பேசுறது கம்ப்ளீட்டா நம்ம ஹீரோக்குமே கேட்குது, பட் இருந்தாலும் ஃபுல்லா கேட்க மாட்டேங்குது. ஏன்னா நம்ம ஹீரோயின்மே அவளோட ஷேக்கை போட்டு நல்லாவே குலுக்கிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா கேட்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லலாம். அவனே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான் எப்பதான் அந்த ஷேக்கை நிப்பாட்டுவான்னு சொல்லிட்டு. இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அக்காவுமே ஹீரோ கிட்ட என்ன கேட்கறான்னா இங்க பாரு என்ன யாராச்சும் பொண்ணை லவ் பண்றியா, என்ன பண்ணிட்டு இருக்க, ஸ்கூல்லாம் நல்லா போகுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோமே பார்த்தீங்கன்னா பிளஸ் ஆயிட்டு அந்த சைடு இருந்து கிளம்பிடுறான். ஏன்னா அவனுக்கு பிடிச்ச பொண்ணே பின்னாடி தான் உட்காந்துருக்கு அப்படின்றதுனால. பட் நம்ம ஹீரோக்கே தெரிய மாட்டேங்குது நமக்கு அந்த பொண்ணு உண்மையிலே பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோமே கவுண்டர்ல நிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின்மே கீழே வந்துருவா. ஆமா நீ எதுக்கு நீ வந்து அப்படின்னு கேட்டா இல்ல நான் வந்து ரெஸ்ட் ரூம் போக வந்தேன், ரெஸ்ட் ரூம் அது மேலேயே இருக்கு அப்படிங்கும்போது இல்ல நான் வந்து சாஸ் வாங்க வந்து சாஸ் அதுவும் மேலே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோமே புரிஞ்சு போகுது ஒருவேளை இந்த பொண்ணு நமக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் என்ன சொல்லிட்டு இருக்கா இங்க பாரு நான் வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பட் என்கிட்ட வாலெட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு லேட்டா தான் புரிய வருது. கண்டிப்பா இந்த பொண்ணு உண்மையிலே டம்மி தான் போல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ நான் வந்து சரி ஓகே நான் வாலெட் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே பாத்தீங்கன்னா மேலே கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ கம்ப்ளீட்டா புரிய ஆரம்பிக்குது ஒருவேளை உண்மையிலே இந்த பொண்ணு நம்மளை பார்க்க தான் வந்திருக்காலும் வாலெட் இல்லாம வந்திருக்கா, எதுவுமே இல்லாம வந்திருக்கா, கம்ப்ளீட்டா நம்மளை பார்க்க தான் வந்திருப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இவனுமே என்ன ஆர்டர் பண்றானா எனக்கு ஒரு சிக்கன் நக்கெட்ஸ் அதுக்கப்புறம் சாக்லேட் ஐஸ்கிரீம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுக்கிறான். ஆக்சுவலி அந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் ஹீரோயின் தான் வாங்கி வந்திருப்பா. ஸோ படியில 2 பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுலயே சொல்லிக்கிறான். பட் வெளியே சொல்ல வரல. அதுக்கப்புறம் அவளுமே பாத்தீங்கன்னா என்ன நீ என்னையே காப்பி அடிச்சிட்டு இருக்க, இங்க பாரு நான் தான் சாக்லேட் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணேன்னு சொன்னேன் பட் நீ வாங்கிட்ட பத்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பட் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ஹீரோ அந்த ஐஸ்கிரீம் அவளுக்காக தான் வாங்கியிருப்பான். இப்போ நம்ம ஹீரோயின்மே அவளோட வாயால மாட்டிக்கல. ஸோ மண்டேமே பாத்தீங்கன்னா டீச்சருமே அவர் ரூமுக்கு விட்டுருப்பாரு. ஸோ ரூமுக்கு கூட பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோமே அந்த இடத்துல முதல்ல போய் நின்றுவான். என்னதான் ஆச்சு பாவம் அந்த பொண்ணு எப்படிதான் திட்டுவாங்க போறான்னு தெரியலன்றதுக்காக கவலைப்பட்டுட்டு அவனே போய் நிப்பான் பாருங்க. பார்த்தா ஹீரோயின் லேட்டா வந்திருப்பா. லேட்டா வந்துட்டு இங்க பாரு இனியும் என் கூடவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமா இவன் எது கூட்டு வந்து அப்படின்னு கேட்கும்போது இல்ல ஒரு சேஃப்டி டான்சர் அப்படின்னு சொல்லும்போது நான் உன்ட்ட எதுவும் தப்பா நடக்க போறது கிடையாது, ஸோ அதனால எதுவும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாருமே சொல்லிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் லைப்ரரியில சாப்பிடுறது ரொம்ப பெரிய தப்பு. அது மட்டும் இல்லாம லைப்ரரி படிக்கிற பிளேஸ், ஸோ படிக்க மட்டும் யூஸ் பண்ணணும்னு
போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சார் அப்படி இல்ல சார், நான் சாப்பிடவே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ இதெல்லாம் என்ன நம்ப சொல்றியாமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்டேயுமே அவங்க கிளாஸ் கேட்டுட்டு இருக்காங்க பாருங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இல்ல சார் உண்மைதான் சொல்றேன், நான் வந்து லைப்ரரியில தான் இருக்கேன், அவன் மட்டும் இல்லாம அவன் சாப்பிடவும் மாட்டான், எப்பயாச்சும் ஒரு சாக்லேட் சாப்பிடுவா, அவ்வளவுதான் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த கிளாஸ் பரவாயில்லையே, நீயே யார்ட்டையுமே பேச மாட்டேன், பட் இந்த அளவு கம்பெனி சப்போர்ட் பண்ற, என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுமே புரிய மாட்டேங்குது, பரவாயில்ல இந்த பையன் எனக்கு எதுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மாறிட்டப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சார்மே சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இனிமேல் இந்த மாதிரி தப்பு நடக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாம இனிமேல் சாக்லேட் சாப்பிடக்கூடாது, மொத்தமா ஃபுட்டை வந்து கம்ப்ளீட்டா பேன் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க லைப்ரரியில இருந்து. அப்படியே பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் மேனே இந்த அவனுக்கு சாக்லேட் வேணுமான்னு சொல்லிட்டு ஒரு சைடுல வந்து நார்மலா பஞ்சு, இன்னொரு சைடுல வந்து சாக்லேட்டும் காமிக்கிற பாருங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு, நம்ம ஹீரோயினுக்கு வந்து சாக்லேட் தான் சாப்பிட வச்சிருக்கா, சோ அவளுக்காக விட்டு கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவனே பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சை மட்டும் எடுத்துக்கிறான். எனக்கு தெரியும் நீ அதான் எடுப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே பாத்தீங்கன்னா எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனே பார்த்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அதை கேட்டு அவனுமே ரொம்பவே பிளஷ் ஆயிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அன்னைக்கு அப்படியே முடிஞ்சிருது. ஸோ மறுநாள் பார்ப்போம். முக்கியமா பாருங்க, முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நீங்க போற ஒவ்வொரு லைக் கமெண்ட் மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மறக்காம நீங்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணி நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை பை.